வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த வீடியோல கடந்த சனிக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு மக்கள் சந்திப்பை நடத்தியிருந்தாரு. அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில அவர் பேசின பல விஷயங்கள் இப்போ தமிழக அரசியல் களத்தை இன்னும் சூடுபடுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன விஷயங்கள் பேசியிருக்காரு, அதற்கு எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு மேல அவங்க அமைதியா இருந்துட்டு இப்போ இந்த துக்கங்கள் அந்த சோகங்கள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு இப்போ அவங்க திரும்பவும் மறுபடியும் அவங்க ஒரு புது வேகத்துல அரசியல் களத்துல இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிகழ்ச்சி எங்க நடந்திருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுங்குவார் சத்திரம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு தனியார் கல்லூரியில இந்த மக்கள் சந்திப்பு நடந்திருக்கு. மொத்தமாவே 2000 நபர்களுக்கு மட்டும் தான் இங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி அந்த என்ட்ரி பாஸ் இல்லாதவங்க ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பேச ஆரம்பிச்ச திரு விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே காஞ்சிபுரத்தை பத்தி ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்த பேசுறாரு. அது என்ன அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா அங்கதான் பிறந்திருக்காரு. அவருடைய சொந்த ஊர் காஞ்சிபுரம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வாழ்ந்த இடம், மாவட்டம் இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்து நாட்டிற்கு உழைப்பதற்காக தான் அண்ணா பிறந்தார் அப்படிங்கிற ஒரு எம்ஜிஆர் பாடலையும் நினைவு கூர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை அங்க ஏற்படுத்தினாரு. அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணா அவர்களையும் இதற்கு முன்னாடி திராவிட கட்சிகளை வழிநடத்தின மற்றும் பல தலைவர்களையும் திரு விஜய் அவர்களும் அவருடைய தலைவரா வச்சிருக்காரு, ஒரு ஐடியாலஜிக்கல் லீடரா வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை அங்க மென்ஷன் பண்றாரு. என்ன அப்படின்னா, தான் கட்சி ஆரம்பிச்ச உடனேயே அதற்கப்புறம் முதலா களப்பணிக்கு இறங்கின இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரந்தூர் அப்படிங்கிற அந்த மண்ணில இருந்ததா. ஆக நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நான் முதல்ல கால்ல வச்ச இடம் காஞ்சிபுரம். இப்போ 2வது முறை ஒரு டவுன்ஃபாலுக்கு அப்புறம் திரும்ப நான் வந்திருக்கேன். இப்போ நான் திரும்ப ஆரம்பிக்கிற இடமும் காஞ்சிபுரமா இருக்குது. இது எனக்கு பர்சனலா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுடைய இந்த லாங் ஸ்பீச்ல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கம் போல அவருடைய மாநாடு மேடைகள்லயா இருக்கட்டும் சரி, இல்ல மக்கள் சந்திப்பு இதற்கு முன்னாடி நடந்த மக்கள் சந்திப்பு மேடைகள்லயா இருக்கட்டும் சரி, அவர் முக்கியமா பேசுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, திமுகவை அவர் முக்கியமா ரொம்ப கார்னர் பண்ணுவாரு. திமுகவுல ஒரு குடும்ப அரசியல் நடக்குது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரு குடும்பம் கட்டுப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான காட்டமான விமர்சனங்களை இதற்கு முன்னாடி வச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த காஞ்சிபுரத்தில் நடந்த இந்த மக்கள் சந்திப்புலையும் அவர் ரொம்ப காட்டமான விமர்சனங்களை முன் வச்சாரு. அதுல ரொம்ப முக்கியமா நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக அப்படிங்கிற இந்த கட்சியை இப்ப இருக்கக்கூடிய இந்த நபர்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில வழி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் ஏன் இவங்களை கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்க எங்களுக்கு உரிமை இல்லையா, இவங்களை கேள்வி கேட்காம வேற என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. அதற்கு ஒருபடி மேல போய் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவாரு, மக்களிடம் போ அப்படிங்கிற மாதிரி. நாங்க அந்த அண்ணா அவர்களுடைய அந்த சொல்லதான் ஃபாலோ பண்றோம். ஆனா திமுக அந்த மாதிரி எந்த கொள்கையையும் அவங்க ஃபாலோ பண்ணல. அப்படி இருக்க போய் எங்களை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களை தற்குறிகள்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அவங்க தான் கொள்கையற்றவர்கள், அவங்க கொள்ளையடிக்கிறதுல மட்டும்தான் முழு கவனத்துல இருக்காங்க. அவங்க இந்த ஆட்சி காலத்துல 5 வருஷத்துல எப்படி அடுத்த 50 வருஷத்துக்கு சேர்க்க முடியுங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மக்களை பத்தி யோசிக்க வேண்டிய தேவை இல்ல, இருந்ததும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா மேடைகள்லயுமே திரு விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைப்பாரு. அதாவது அவருடைய அரசியல் எதிரி யாரு, அவருடைய கொள்கை எதிரி யாரு அப்படிங்கறத. அதே கான்செப்ட்ல இங்க காஞ்சிபுரம்ல நடந்த அந்த மக்கள் சந்திப்புலையும் அவர் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, என்னுடைய அரசியல் எதிரி திமுக அப்படிங்கறத மறுபடியும் ஒரு வாட்டி அவருடைய தொண்டர்களை வச்சே இன்னும் ஆணித்தரமா பதிவு பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களை பெரும்பாலான அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், இப்படி பல பேரு தற்குறிகள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. நாளைக்கு நீங்க இன்னைக்கு தற்குறிகள் சொல்லிட்டு இருக்கிற இவங்க தான் நாளைக்கு ஒரு ஆச்சரியக்குறியா கூட மாற வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தின் அரசியல் எதிர்காலத்தை எழுதக்கூடிய அந்த ஆச்சரியக்குறிகள் நீங்க இப்ப தற்குறிகள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் பட்டாளம் தான் அப்படிங்கறதையும் அவர் பதிவு பண்ணார்.
பண்ணாரு. இத பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ ரொம்ப கூலா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண. அப்படி என்ன அப்படின்னா, அதாவது எங்களுக்கு ஆதரவா பேசுறவங்கள இப்போதான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு ஆதரவா பேசுறவங்கள நீங்க தற்குறின்னு சொல்றீங்களே, அதே மக்கள் கிட்ட தான் நீங்களும் ஓட்டு வாங்குனீங்க, அப்போ மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கின நீங்க யாரு, நீங்களும் தற்குறிகள் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு. தொடர்ந்து திரு விஜய் அவர்கள் சொன்ன கருத்துக்கள்ல ரொம்ப முக்கியமா இடம் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய விமர்சனங்கள், நம்மளுடைய எல்லைகள் என்ன, நம்மளுடைய வார்த்தை என்னவா பயன்படுத்துறோம், சமூக ஒழுங்க பின்பற்றி தான் நம்மளுடைய தொண்டர்களா இருக்கட்டும் சரி, நம்மளுடைய பேச்சாளர்களா இருக்கட்டும் சரி, நானா இருக்கட்டும் சரி பேசிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருந்தும் நீங்க எங்களை ஒடுக்கணும்னு நினைச்சு பல எதிர்வினைகள் ஆற்றிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன எதிர்வினைகள் ஆற்றினாலும், எங்க எங்களை போய் விமர்சனம் செஞ்சாலும், அதாவது சட்டசபையில இருந்து சாதாரண தெருவில் கூட்டப்படுற தெருமுனை கூட்டம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்யாத மேடைகளே இல்லாத அளவுக்கு மாறி போயிருக்கு அப்படிங்கறத தான் நம்மளால பார்க்க முடியுது. என்னதான் விமர்சனங்களும் என்னதான் அடக்குமுறைகளும் நம்ம மேல திணிக்கப்பட்டாலும் நாம ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்க போறோம். என்ன அப்படின்னா, 2026 தேர்தல்ல நாம உறுதியா ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா அவர் பேசியிருந்தார். இதை பாக்குறப்போ ஒரு பக்கம் கரூர் பெருந்துயரத்துல மாட்டி சிக்கி சின்னாபினமாகி இந்த கட்சி ஒண்ணுமே இல்லாம போயிரும் அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி, இந்த கட்சி திரும்ப நாங்க களப்பணியில இறங்குறோம், திரும்ப மக்கள் கூட நிக்க போறோம், இன்னும் ஸ்ட்ராங்கரா இன்னும் வேகமா ஓட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செஞ்ச மாதிரி இருக்கு. கடந்த சனிக்கிழமையில இருந்து இப்போ இந்த நொடி வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழக மீடியாக்கள்லையும் பரப்பப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் ரொம்ப காட்டமான விமர்சனங்களை திமுக மீது வச்சுட்டாரு, திமுக இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். ஆனா திமுக இதுவரைக்கும் அதற்கு எதிர்வினை ஆட்சி இருக்காங்களான்னு கேட்டா இப்ப வரைக்கும் இல்ல. ஆனா எதிர்வினை ஆற்றக்கூடிய அளவுக்கு தான் திரு விஜய் அவர்கள் விமர்சனங்களை முன் வச்சிருந்தார். வருங்காலங்கள்ல அடுத்த கட்டமா திரு விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பரப்புரைகளை எப்படி மேற்கொள்ள போறாரு, இதே மாதிரியான தனியார் கல்லூரிகள்லயோ இல்ல தனியார் விடுதிகள்லயோ தனியார் ரிசார்ட்கள்லயோ தான் இந்த மாதிரியான கூட்டங்களை நடத்த முடியுமா, இல்ல மீண்டும் பொதுமக்களை பொதுவெளியில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் திரு விஜய் அவர்களுக்கு கிடைக்குமா, நீதிமன்றம் என்ன சொல்லுது, அவங்களுடைய அந்த சிறப்பு அந்த குழு என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து இதே போல பொதுவெளியில மக்களை சந்திக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும், அதுக்கான பெர்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான உள்ளரங்குகள்ல மக்களை சந்திக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல ஈடுபட போறதா நமக்கு தகவல்கள் இருக்கு. நேயர்களே, இப்படி திரு விஜய் அவர்கள் அவருடைய காஞ்சிபுரம் மீட்டிங்ல பேசியிருக்காரு இல்லையா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதற்கு திமுக அரசு என்ன எதிர்வினை ஆற்றக்கூடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்தின் திரு விஜய் அவர்களுக்கா, இல்ல திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்டோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி.